ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லீட் கோட் சீரிஸ்ல புதுசாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். அந்த ப்ராப்ளமோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் எலமெண்ட்ஸ் வித் கிரேட்டஸ்ட் எலமெண்ட் ஆன் த ரைட் சைடு. ஓகே, இந்த கொஸ்டினோட நேம்ல இருந்தே தெரியும் நினைக்கிறேன் இது என்ன மாதிரி கொஸ்டின் சொல்லிட்டு. ஓகே, நான் கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஓகேவா? ஓகே, given an array ARR, replace every element in that array with the greatest element among the elements to its right and replace the last element with -1. என்ன கொடுத்துருக்காங்க நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. அதாவது அரேயோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து ஏஆர்ஆர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எனக்கு ஏஆர்ஆர்னு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த அரேல நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அதுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய எலமெண்டோட மேக்ஸிமம் வேல்யூ எதுவோ அதோட ரிப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 17 எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ 17க்கு அப்புறம் இருக்கு இந்த 17 விட்டுறணும். ஓகேவா? இந்த 17க்கு அப்புறம் இருக்க வேல்யூஸ் எடுக்கணும். இதுல எனக்கு எது மேக்ஸிமம் வேல்யூ 18 தானே மேக்ஸிமம். ஸோ இந்த 18 நான் இங்க அசைன் பண்றேன். ஓகேவா? அதுதான் அவுட்புட்ல இங்க வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த 18 எடுத்துக்கோங்க. 18க்கு ரைட் சைடு அதாவது 18 விட்டுறணும். அதை விட்டுட்டு மீதி இருக்க ரைட் சைடு எலமெண்ட் மட்டும் பார்க்கணும். எனக்கு எவ்வளவு எது மேக்ஸிமம் இப்போ எனக்கு 6 தான் மேக்ஸிமம். ஸோ எனக்கு 18க்கு பதிலாக 6ன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த 5க்கு பார்த்தா எனக்கு மறுபடியும் 6 தான் மேக்ஸிமம். அதே மாதிரி 4க்கு பார்த்தா மறுபடியும் 6 தான் மேக்ஸிமம். ஓகேவா? இப்போ மறுபடியும் 6க்கு பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகும்? இந்த கடைசியில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கும். ஸோ அதுதான் மேக்ஸிமம். ஸோ அதை வந்து இங்க அசைன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ கடைசி எலமெண்ட்டுக்கு அந்த பக்கம் எந்த எலமெண்ட்டுமே இருக்காதுல்ல. ஸோ அதுக்கு தான் இங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரீப்ளேஸ் த லாஸ்ட் எலமெண்ட் வித் -1. லாஸ்ட் எலமெண்ட்டை மட்டும் -1ஆல ரீப்ளேஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கொஸ்டின். இப்போ கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அவுட்புட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை வந்து நார்மலா வந்து நம்ம டைரக்ட் அப்ரோச் பண்ணா என்ன ஆகும்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஓகேவா? அண்ட் தென் வந்து நான் என்னோட லாஜிக் வந்து நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து இந்த கொஸ்டினை வந்து நான் அப்படியே வந்து எக்ஸ்பிளனேஷனுக்கு எடுத்துக்கிறேன். ஓகேவா? 17 18 5 4 6 1 ARR equal to 17 18 5 4 6 1. இதுதான் வந்து நமக்கு கொடுத்த அரே. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த எலமெண்ட் எடுக்கணுமா, எடுத்து என்ன பண்ணுவோம், இந்த எலமெண்ட் மட்டும் விட்டுட்டு இதுக்கு அப்புறம் இருக்க எலமெண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். இதுல எது மேக்ஸிமமோ அதை நமக்கு ஸ்டோர் பண்ணுவோம். அப்போ இங்க 18 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட் பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணுவோம், இதை மட்டும் எடுப்போமா, இதை மட்டும் எடுத்து எனக்கு இதுல எது மேக்ஸிமம், எனக்கு இதுல 6 தான் மேக்ஸிமம். ஸோ 6 வந்து இங்க வரும். நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட்டை பார்ப்போம். அதுல என்ன ஆகும், எனக்கு இதை மட்டும் பார்ப்போமா, இதுல எது மேக்ஸிமம், மறுபடியும் 6 தான் மேக்ஸிமம். 6 வந்துடும். நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட், அப்போ இது ரெண்டையும் பார்க்கணும். அப்போ இதுல வந்து எனக்கு எது மேக்ஸிமம், 6 தான் மேக்ஸிமம். நெக்ஸ்ட் எனக்கு இந்த எலமெண்ட் பார்க்கும்போது இந்த ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கும். ஸோ நான் அப்படி இங்க போட்டுக்கிறேன். ஓகேவா? 1. ஸோ இந்த எலமெண்ட்டுக்கு அந்த பக்கம் எதுவுமே இருக்காது. ஸோ எனக்கு வந்து இங்க -1. ஸோ அதான் வந்து அவங்க எக்ஸ்டர்னலா ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இது எப்படி வந்து அவுட்புட் வந்துருன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், இந்த ஒவ்வொரு எலமெண்டா எடுத்து அதுக்கப்புறம் இருக்க எலமெண்டோட மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த எலமெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் இருக்க மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி எனக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு அதாவது இந்த எலமெண்ட் எடுத்து இது ஃபுல்லா, இந்த எலமெண்ட் எடுத்து இது ஃபுல்லா, இந்த எலமெண்ட் எடுத்து இது ஃபுல்லா, இதே மாதிரி நான் ஒவ்வொரு எலமெண்ட் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன ஆகும், என்னோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா O of n ஸ்கொயர்ல ரன் ஆகும். அதாவது எனக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டும் 2 வாட்டி ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து எனக்கு இங்க மொத்தம் n லென்த்ல வேல்யூஸ் இருந்ததுன்னா எனக்கு அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி n ஸ்கொயர்ல ரன் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதை நம்ம நார்மலா வந்து O of nலயே வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கான லாஜிக் வந்து இப்போ நான் சொல்லி தரேன் பாருங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்துறேன். ஜஸ்ட் சிம்பிளான கான்செப்ட் தான். இப்போ நான் சொல்லி கொடுத்ததே வச்சு உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன் நம்ம என்ன மாதிரி லாஜிக் இப்போ போட போறோம்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இங்கிருந்து செக் பண்றதுக்கு பதிலா இங்கிருந்து செக் பண்றோம். ஓகேவா? ஏன்னா வந்து எனக்கு இங்கிருந்து பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் எலமெண்டோட மேக்ஸ் நான் கண்டுபிடிக்கணும்னா இங்க இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் நான் செக் பண்ண வேண்டியதா இருக்குது. ஆனா வந்து இந்த லாஸ்ட் எலமெண்டோட மேக்ஸ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், அதுக்கு ஜஸ்ட் நான் அடுத்து இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் நான் செக் பண்ணா போதும். நெக்ஸ்ட் வந்து இந்த வேல்யூ என்ன, இந்த வேல்யூ என்ன, இந்த ரெண்டுல ஏதோ ஒரு வேல்யூ, அதாவது நம்ம ஒவ்வொரு வாட்டி நம்ம செக் பண்ண வரும்போது அதோட மேக்ஸிமம் வேல்யூ ஒரு வேல்யூல ஸ்டோர் பண்ணிட்டே வர்றேன். ஓகேவா? அதாவது அந்த லாஜிக் வந்து நான் டைரக்டா போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் இந்த இடத்துல ரைட் மேக்ஸ்னு சொல்லி ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுல நான் -1 சொல்லி ஃபர்ஸ்டே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு கடைசி எலமெண்ட் வந்து -1ஆல தான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நான் -1 வந்து என்னோட ரைட் மேக்ஸ்ல எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நான் -1 எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண சொன்னேன், இங்கிருந்து இந்த பக்கம் அதாவது ரிவர்ஸ் சைடு வந்து டிராவர்ஸ் பண்ண சொன்னா, ஸோ ரிவர்ஸ் சைடு டிராவர்ஸ் பண்றப்ப ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நான் என்னவா ரீப்ளேஸ் பண்ணணும், -1. அதாவது நான் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் வந்து இந்த ரைட் மேக்ஸால நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டே வர்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் இந்த எலமெண்ட் எடுக்கிறேன், அதை இதால ரீப்ளேஸ் பண்றேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், நம்ம 1க்கு பதிலா எனக்கு -1 வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த -1 நான் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரைட் மேக்ஸையும் இப்போ நம்ம செக் பண்ற வேல்யூயும் எது மேக்ஸிமமோ அதை வந்து நான் ரைட் மேக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ அதாவது இப்போ நான் இங்க -1 ரீப்ளேஸ் பண்றதுக்கு முன்னாடியே நான் வந்து என்னோட டெம்பரவரி ரைட் மேக்ஸை கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன். அதாவது இங்க வந்து -1 இருக்கா, அதாவது டெம்பரவரி நான் ரைட் மேக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? டெம்ப் ரைட் மேக்ஸ். ஓகே, இப்போ இதில் என்ன பண்ண போறேன், இந்த வேல்யூவையும் இப்போ நான் கரண்டா செக் பண்ணக்கூடிய வேல்யூ ரெண்டையும் வந்து எது கம்பேர் பண்ணி ரெண்டுல எது மேக்ஸிமமோ அதை வந்து நான் இங்க ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு ரெண்டுல எது மேக்ஸிமம், எனக்கு 1 தான் மேக்ஸிமம். ஸோ நான் 1 வந்து இங்க அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரைட் மேக்ஸை தூக்கி டைரக்டா இங்க அப்ளை பண்றேன். ஓகேவா? ஸோ அப்ளை பண்ண என்ன ஆகும், இங்க -1 ஆயிடும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இந்த எலமெண்டோட வேலை எனக்கு முடிஞ்சது. நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட், இப்போ இந்த எலமெண்ட் என்ன பண்ணணும், நான் மறுபடியும் இதுக்கு அந்த பக்கம் எனக்கு எவ்வளவு ரைட் மேக்ஸ் கிடைச்சதோ அந்த வேல்யூவால ரீப்ளேஸ் பண்ணணுமா.
ஸோ இதுக்கு அந்த பக்கம் கிடைச்ச ரைட் மேக்ஸ் நான் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், என்னோட டெம்பில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் டெம்ப் என்ன பண்றேன், இப்போ அந்த டெம்பை வந்து ரைட் மேக்ஸ் அசைன் பண்றேன். அதாவது இந்த 1 கொண்டு போய் நான் அந்த -1க்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது ஏன் பண்றேன்னு சொல்லி சொல்றேன் பாருங்க, பொறுங்க. ஓகேவா? ஜஸ்ட் வந்து நான் இந்த அதாவது நான் கடைசியா கண்டுபிடிச்ச ரைட் மேக்ஸ் வந்து நான் டெம்பில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அந்த டெம்பை கொண்டு போய் ரைட் மேக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் இந்த ரைட் மேக்ஸால நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணணுமா? ஸோ அந்த ரீப்ளேஸ் பண்ணிட்டு எனக்கு என்ன ஆகும், இந்த 6ஆம் நம்பர் போயிரும்ல, அப்போ வந்து மறுபடியும் வந்து எனக்கு இந்த நம்பர் 4ஓட ரைட் மேக்ஸ் எனக்கு கிடைக்காது. ஏன்னா 6 போயிருச்சுன்னா எனக்கு ரைட் மேக்ஸ் போயிடுது இல்ல. ஸோ அந்த ரைட் மேக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டெம்பரரி ரைட் மேக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். இந்த 1 ரீப்ளேஸ் பண்றதுக்கு முன்னாடியே நான் ஆல்ரெடி இருக்க 1ஓட இந்த 6 கம்பேர் பண்ணி எது மேக்ஸிமமோ அதை நான் டெம்பரரி ரைட் மேக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் தென் வந்து இதை கொண்டு போய் மறுபடியும் இங்க ஸ்டோர் பண்றேன். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து நம்ம டேரக்டா வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டா அந்த வேல்யூ வந்து எனக்கு டெலீட் ஆயிடும். டெலீட் ஆயிடுச்சுன்னா வந்து இப்போ அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூவோட ரைட் மேக்ஸ் நல்லா கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை இங்க வந்து எனக்கு இங்க -1 இருக்கு, இங்க 6 இருக்கு. இப்போ நான் அந்த 6 டெலீட் பண்ணிட்டேன், எனக்கு 6க்கு பதிலா நான் 1 போட்டுனா இப்போ நான் ரைட் மேக்ஸ் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன வரும், எனக்கு 1 தான் ரைட் மேக்ஸா இருக்கும். ஆனா வந்து ஆக்சுவல் ரைட் மேக்ஸ் என்ன 6 தானே. ஸோ 6 வந்து எனக்கு டெலீட் ஆகக்கூடாதுல. ஸோ டெலீட் ஆகாம இருக்கதா நான் ஆல்ரெடி வந்து டெம்பரரி ரைட் மேக்ஸ் சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? இது வந்து என்னோட மெயின் ரைட் மேக்ஸ், இது வந்து டெம்பரரி ரைட் மேக்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து இந்த 6க்கும் இந்த 1க்கு நான் கண்டுபிடிக்கிறேன் எது மேக்ஸிமம், 6 தான் மேக்ஸிமம். ஸோ 6 அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ரைட் மேக்ஸ் நான் ரீப்ளேஸ் பண்ணணுமா? ஸோ இந்த 6க்கு பதிலா நான் 1 போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த 1 போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 6 கொண்டு வந்து இங்க போட்டுக்கிறேன். ஓகேவா? ஏன்னா வந்து இந்த 6 வந்து நான் நெக்ஸ்ட் இந்த நம்பரோட ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதனால வந்து இந்த 6 இங்க போட்டுக்கிறேன். ஓகேவா? ஓகே, எனக்கு இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த வேல்யூ முடிஞ்சது, இந்த வேல்யூ முடிஞ்சது. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ. இப்போ இந்த வேல்யூ நான் ஃபர்ஸ்ட் வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ண சொன்னேன், என்னோட ரைட் மேக்ஸையும் கரண்ட் வேல்யூ கம்பேர் பண்ணி எது மேக்ஸிமமோ அதை வந்து டெம்பரரி மேக்ஸ்ல ஸ்டோர் பண்ண சொன்னேன்ல. அப்போ 4 6 எது மேக்ஸிமம், 6 தான் மேக்ஸிமம். ஸோ 6 மறுபடியும் இங்கே போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த நம்பரை ரீப்ளேஸ் பண்ணணும், எதால ரீப்ளேஸ் பண்ணணும், இந்த நம்பரால ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ 4க்கு பதிலா 6 போட்டுக்கிறேன். ஓகேவா? அவ்வளவுதான் முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த நம்பரை மறுபடியும் கொண்டு இங்க நான் அசைன் பண்ணணும். ஸோ அந்த 6 எடுத்து மறுபடியும் இங்க போட்டா எனக்கு சேம் 6 தான் வரும். ஸோ அப்படியே விட்டுறேன். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த வேல்யூ முடிஞ்சது. நெக்ஸ்ட் இந்த வேல்யூக்கு என்ன வரும், எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டெம்பரரி மேக்ஸ் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுக்கு எது மேக்ஸிமம், 6 தான் மேக்ஸிமம். ஸோ 6 அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன பண்றேன், மறுபடியும் இந்த வேல்யூவால இதை ரீப்ளேஸ் பண்றேன். ஸோ எனக்கு 5க்கு பதிலா 6 போடுறேன். நெக்ஸ்ட் இந்த 6 வந்து இங்க அசைன் பண்றேன். ஸோ இந்த 6 வந்து மறுபடியும் இங்க வந்து சேம் வேல்யூ தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த வேல்யூ. ஸோ இது ரெண்டுக்கு எது மேக்ஸிமம், 18 தான் மேக்ஸிமம். ஸோ 18 வந்து டெம்பரரியில ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த வேல்யூ வந்து இதோட நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்ப 18க்கு பதிலா 6 போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ என்னோட இந்த வேலை முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து இந்த வேல்யூ தூக்கி இங்க அசைன் பண்ணணுமா? ஸோ 18 தூக்கி மறுபடியும் இங்க அசைன் பண்றேன். ஓகேவா? ஸோ 18 மறுபடியும் நான் இங்க ரீப்ளேஸ் பண்றேன். அவ்வளவுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வேல்யூமே இல்லை. நான் டேரக்டா வந்து நான் கம்பேர்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ வந்து டேரக்டா வந்து நான் 18 போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ இங்க வந்து அவுட்புட்டை இதோட கம்பேர் பண்ணி பாருங்களேன். 18 3 6 1 -1, 18 3 6 1 -1. இது எப்படி வந்துருச்சு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து நம்ம இந்த சைடு இருந்து கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன ஆகுது, ஒரு எலமெண்ட்டுக்கு நம்ம 5 எலமெண்டோட மேக்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. அது இப்போ இந்த எலமெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த எலமெண்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணோம், டேரக்டா வந்து இதோட மேக்ஸிமம் வேல்யூனா -1 சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ டேரக்டா வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வேல்யூக்கு வந்து எது மேக்ஸிமமா இருக்கும், ரைட் மேக்ஸ். ஆல்ரெடி இங்க இருந்த வேல்யூ தானே மேக்ஸிமமா இருக்கும். ஸோ நான் அந்த -1 ரீப்ளேஸ் பண்றதுக்கு முன்னாடியே இங்க இருந்த ஒரு வேரியபிளை நான் இங்க வந்து ரைட் மேக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் நெக்ஸ்ட் அந்த வேரியபிள் இங்க அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்படி அசைன் பண்றதுக்கு முன்னாடி இங்க ஆல்ரெடி என்ன வேல்யூ இருந்ததோ அதையும் என்னோட ரைட் மேக்ஸை கம்பேர் பண்ணி டெம்பரரி வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டே வரேன். அதாவது ஒன்றும் இல்லை, சிம்பிளா சொல்ல போனா நான் ரிவர்ஸ்ல இருந்து டிராவர்ஸ் பண்றேன். அப்படி டிராவர்ஸ் பண்ணும்போது நான் ஒவ்வொரு வேல்யூவோட மேக்ஸிமும் கண்டுபிடிச்சிட்டே வரேன். ஓகேவா? அப்படி கண்டுபிடிச்சு அதோட இண்டெக்ஸ்ல பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல வந்து நான் ஸ்டோர் பண்ணிட்டே வரேன். அவ்வளவுதான். சிம்பிளா சொல்ல போனா இவ்வளவுதான். ஓகேவா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சிம்பிளான கான்செப்ட் கூட. ஓகேவா? நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் போடும்போது இந்த கான்செப்ட் வந்து பேரலா வந்து நான் சைட் பை சைடு வந்து கம்பேர் பண்ணியே சொல்லி தரேன். ஓகேவா? ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம், ஃபார்வர்ட் டைரக்ஷன் டிராவர்ஸ் பண்றதுக்கு போல ரிவர்ஸ் டைரக்ஷன்ல டிராவர்ஸ் பண்றோம். இப்படி பண்ணா எனக்கு வந்து ஈஸியா இருக்கு. ஓகேவா? இப்படி பண்ணா வந்து எனக்கு O(n)² ரன் ஆகுது. பட் நம்ம வந்து இது இப்படி பண்ணோம்னா O(n)லயே ரன் பண்ணல. ஏன்னா வந்து நான் இப்ப இங்க பாருங்களேன், எனக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட் வந்து நான் ஒரே ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணேன், 2 வாட்டி யூஸ் பண்ணேன்னா. சோ அதனால வந்து எனக்கு O(n)ல ரன் ஆகுது. ஓகேவா? சோ இந்த கான்செப்ட் அப்படியே நான் கோடிங்ல போடுறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், என்னோட ரைட் மேக்ஸ் வந்து -1 சொல்லி இனிஷியலைஸ் பண்ணணும். சோ ரைட் மேக்ஸ் ஈக்குவல் டு -1. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் ரிவர்ஸ்ல டிராவர்ஸ் பண்ணணுமா? சோ ஃபார் I in range. ஓகேவா? ஃபார் I in range கடைசி வேல்யூல இருந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ வரைக்கும் வரணும். சோ len of array -1. சோ கடைசி இண்டெக்ஸோட வேல்யூ வந்து அது லென்த்ல இருந்து 1 மைனஸ் பண்ணா எனக்கு கடைசி வேல்யூ கிடைச்சிரும். நெக்ஸ்ட் வந்து நான் 0 இண்டெக்ஸ் வரைக்கும் நம்ம டிராவர்ஸ் பண்ணணுமா? சோ நான் வந்து எண்டிங் வேல்யூ -1 கொடுத்தா அதாவது 0 வரைக்கும் எடுத்துக்கோ. ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எப்பயுமே வந்து கடைசி வேல்யூ எக்ஸ்க்ளூட் பண்ணிரும். அப்ப வந்து எனக்கு -1 சொல்லி கொடுத்தனா எனக்கு 0 வரைக்கும் எடுத்துக்கோ அதுவே. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி நான் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வந்து ஒவ்வொரு வேல்யூவா குறைக்க போறேன். அப்ப வந்து ஸ்டெப் இண்டெக்ஸ் வந்து நான் -1 சொல்லி கொடுக்க போறேன். அதாவது ஸ்டெப் வேல்யூ வந்து நான் பாசிட்டிவ்ல போறதுக்குள்ள, அதாவது டிஃபால்ட்டா நீங்க எதுவுமே போடலன்னா அது பாசிட்டிவா எடுத்துக்கும். அப்ப வந்து எனக்கு நார்மல் டைரக்ஷன் டிராவர்ஸ் ஆகும். நான் வந்து இங்க -1 போட்டாதான் எனக்கு ரிவர்ஸ் டைரக்ஷன் டிராவர்ஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம என்னோட ஃபார் லூப் முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நானு
என்னோட டெம்பரவரி ரைட் மேக்ஸை கண்டுபிடிக்கணுமா? ஏன்னா வந்து நான் ரைட் மேக்ஸை ரீப்ளேஸ் பண்றதுக்கு முன்னாடியே வந்து டெம்பரவரி ரைட் மேக்ஸ் கண்டுபிடிச்சேன். ஏன்னா வந்து இப்ப இங்க பாருங்களேன், இப்ப இந்த இடத்துல வந்து எனக்கு இங்க வந்து 1 இருந்தது, இங்க வந்து 6 இருந்துச்சா, நம்ம வந்து இங்க நான் -1 நான் ஆல்ரெடி ஒரு ரைட் மேக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்ப நான் இந்த வேல்யூ நான் இங்க -1 ரீப்ளேஸ் பண்றதுக்கு முன்னாடியே இங்க இருந்த 1 வந்து நான் தனியா டெம்பரவரி மேக்ஸ்ல எடுத்து வச்சுட்டேன்ல, அப்பதானே வந்து இந்த 1 நான் இங்க அசைன் பண்ண முடியும். நான் டைரக்டா ஃபர்ஸ்டே அசைன் பண்ணிட்டேன்னா இந்த 1 வந்து எனக்கு டெலீட் ஆயிடும்ல. சோ அதனால வந்து எப்பயுமே அசைன் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்து டெம்பரவரி மேக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் அசைன் பண்றேன். அப்புறம் டெம்பரவரி மேக்ஸை தூக்கி நான் போய் ரைட் மேக்ஸ்ல அசைன் பண்றேன். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். சோ அப்படி இங்க அப்ளை பண்றேன் பாருங்க. temp max equal to என்ன பண்ணேன் நானு, max of என்னோட கரண்ட் ரைட் மேக்ஸ் கமா அரே ஆஃப் 5. ஓகேவா? அதாவது இப்ப நம்ம கரண்ட் எலமெண்டோட வேல்யூ அதே மாதிரி ஆல்ரெடி ரைட் மேக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ ரெண்டுல எது மேக்ஸிமமோ அதை வந்து நான் டெம்பரரி மேக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸ்டோர் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணணும், என்னோட இங்க ரைட் மேக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து நான் இப்ப என்னோட அரேல ரீப்ளேஸ் பண்ணணும். சோ அரே ஆஃப் 5 ஈக்குவல் டு ரைட் மேக்ஸ். ஓகேவா? சிம்பிளான கான்செப்ட் தான். ஜஸ்ட் வந்து நீங்க ஒரு வாட்டி நீங்களே போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு. ஓகேவா? சோ நம்ம ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த டெம்பரரி மேக்ஸ் தூக்கி நான் ரைட் மேக்ஸ்ல ரீப்ளேஸ் பண்ணணும். சோ ரைட் மேக்ஸ் ஈக்குவல் டு டெம்ப் மேக்ஸ். அவ்வளவுதான். ஓகேவா? அவ்வளவுதான், நம்ம ப்ரோக்ராம் முடிஞ்சது. இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் கூட. அதே மாதிரி லாஜிக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சிம்பிள். ஓகேவா? நம்ம ஃபார்வர்ட் டைரக்ஷன் டிராவர்ஸ் பண்றதுக்கு பதிலா ரிவர்ஸ் டைரக்ஷன் டிராவர்ஸ் பண்றோம். அப்படி பண்ணா வந்து எனக்கு ப்ரோக்ராமோட காம்ப்ளெக்சிட்டி வந்து கம்மியாகுது. அதே மாதிரி அதோட சொல்யூஷன் வந்து கொஞ்சம் எஃபிஷியன்டா இருக்கு. ஓகேவா? அதனால தான் வந்து நம்ம ரிவர்ஸ் டைரக்ஷன்ல பண்றோம். அதோட காம்ப்ளெக்சிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகுது. அதாவது நம்ம அந்த டிஃபிகல்ட்டி லெவலை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்றோம். ஓகேவா? நம்ம ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல போகும்போது எனக்கு வந்து நிறைய வேல்யூஸ் வந்து செக் பண்ற மாதிரி இருந்தது. அதே நான் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வரும்போது ஒவ்வொரு வேல்யூ எடுத்து நம்ம அதோட மேக்ஸிமம் வந்து அதாவது டெம்பரரி மேக்ஸ் நான் ஒவ்வொன்றா ஸ்டோர் பண்ணிட்டே வரேன். அதை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டே வரேன். அவ்வளவுதான், சிம்பிளான கான்செப்ட் தான். ஓகேவா? அப்படி ஒருவேளை உங்களுக்கு இந்த லாஜிக் புரியலனா திரும்ப ஒரு வாட்டி பாருங்க, கண்டிப்பா புரியும். ஏன்னா வந்து ஈஸியா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ கண்டிப்பா புரியும். அப்படி புரியலனா வந்து நீங்களே ஒரு அரே எடுத்துக்கோங்க. அதாவது இந்த அரே வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன லாஜிக் வந்து இந்த அரேல அப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஒன்ஸ் வந்து நீங்க வந்து ஒரு ப்ராப்ளத்தோட லாஜிக் வந்து நீங்க டிரா பண்ணியோ இல்ல வந்து எழுதி பார்த்தாதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? நீங்க டைரக்டா வந்து கோடிங் பாட்டுக்கு வந்தீங்கன்னா எப்பவுமே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஓகேவா? சோ வந்து எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கு எப்படி வந்து நம்ம லாஜிக் பில்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு பென் அண்ட் பேப்பர்ல ஆர் வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் போர்ட்ல வந்து நீங்களே வந்து டிரா பண்ணி பாருங்க. ஓகேவா? அப்பதான் வந்து உங்களுக்கு அதை வந்து கோட்ல வந்து அப்ளை பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம அங்க பண்ணிட்டு வந்து இப்ப இங்க பண்ணும்போது ஈஸியா இருக்குல்ல. சோ அதை தான் வந்து நான் இப்ப பண்ணிருக்கேன். சோ அவ்வளவுதான். இப்ப நான் வந்து என்னோட அரேல இருக்க எல்லா வேல்யூஸும் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. நான் நெக்ஸ்ட் என்னோட அரே மட்டும் ரிட்டர்ன் பண்ணா போதும். சோ ரிட்டர்ன் அரே. ஓகேவா? ஓகே, இப்ப நான் ரன் பண்றேன் பாருங்க. ஓகே, இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுது. இப்போ நம்ம எல்லா டெஸ்ட் கேஸ் சப்மிட் பண்ணி பார்ப்போம், ரன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, எனக்கு பாத்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸும் ரன் ஆகுது. அதே மாதிரி எனக்கு ரன் டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியா இருக்கு. ஏன்னா வந்து நம்ம O of n ல வந்து ரன் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ அதனால தான் வந்து எனக்கு ரன் டைம் கம்மியா இருக்கு. இப்போ இதே வந்து நம்ம O of n ஸ்கொயர்ல ரன் பண்ணியிருந்தா எனக்கு ரன் டைம் ரொம்ப அதிகமா போகும். ஓகேவா? சோ இதனால தான் வந்து நம்ம இந்த ரிவர்ஸ் டைரக்ஷன்ல டிராவர்ஸ் பண்ணோம். ஓகேவா? இந்த லாஜிக் வந்து 1 டைம்க்கு 2 டைம் பார்த்து எனக்கு புரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்லயே ஆர் வந்து டெலிகிராம்லயே வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்க டவுட்ஸ் வந்து தெளிவா கிளியர் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஓனா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி வந்து உங்களுக்கு அப்படி போட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தா என்கிட்ட வந்து கேளுங்க. ஓகேவா? சோ அவ்வளவுதான் இந்த கொஸ்டினுக்கு. இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு, அதே மாதிரி புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம கோட்மில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.